கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு ரொம்ப அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற வேத ரகசியங்கள் கொஞ்சம் அப்படியே நம்ம தியானிக்கும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப அழகாய் தம்முடைய மகிமையை குறித்து அவர் பேசுவதை பார்க்க முடிகிறதுங்க. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மகிழ்ந்திருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கின்ற வேதத்தின் ரகசியங்கள். இதுல ஒரே ஒரு வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். சூப்பர்லாங்க. தேடுகிறவர்கள் கண்டடையத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. தேடுதல் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? நம் உள்ளுக்குள் வைத்திருக்கிற தாகம் இருக்கு பாருங்களேன். தாகத்தோடு கூட சில காரியங்களை தேடிக்கொண்டிருப்போம், அப்படிதானே? வாஞ்சையோடு சிலவற்றை தேடிக்கொண்டிருப்போம். எதன் மீது நம் வாஞ்சையா இருக்கிறோமோ அதுதான் தேடுதலின் மகிமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒன்றை அழகாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த பூமியில பல வித காரியங்களை தேடி நாடி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், அஞ்ஞானிகள் சிலவற்றை தேடுகிறார்கள். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று சொல்லி உலக காரியங்களை குறித்து தேடுகிறவர்கள் அஞ்ஞானிகளா? அவங்க ஆண்டவர் அழகை வெளிப்படுத்துகிறாருங்க. ஆனா நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அப்படிப்பட்டவர்கள், நீங்கள் ஞானிகளா இருக்கிறீர்கள். ஓ சூப்பர்லாங்க. நாம் ஞானிகள். அஞ்ஞானிகள் வேறு, ஞானிகள் வேறு. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஞானிகள் என்று சொல்லி அவர் ரொம்ப அழகாய் நம்ம அப்படியே எவ்வளவு பெரிய காரியத்தை வைத்து பேசுகிறார் பாருங்களேன். நீங்கள் ஞானவான்கள் என்று சொல்லி பேசுகிறாருங்க. ஞானவான்கள் எதை தேட வேண்டுமா? உலகத்திலே நாளையை குறித்து கவலைப்படாதபடிக்கு தேவனுடைய மகிமையை நாம் தேடுகிற பொழுது, தேவனுடைய அற்புதங்களை நாம தேடுகிற பொழுது அதை கண்டுகொள்ள முடியும். கர்த்தரின் அற்புதங்களை உலகத்தில் தேடி கண்டுபிடிக்க முடியாது. தேவ திட்டங்களை உலகத்தில் தேடி கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் எங்கே தோற்று போகிறோம் தெரியுமா? உலகத்திலே தேடி தேடி தோற்று போகிறோங்க. மனுஷரிடத்தில் தேடி தேடி தோற்று போகிறோம். சில நேரங்களில் அன்பை யாரிடத்தில் ரொம்ப அதிகமாய் தேடுகிறோமோ கிடைக்காமல் தோல்வி அடைந்து விடுகிறது. நிறைய படித்திருப்போம், படித்த படிப்பிற்கு வேலையை தேடி தேடி கிடைக்காமல் அநேகர் சோர்ந்து போவதை பார்க்க முடிகிறது. நல்ல திருமண வாழ்க்கையை தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாமல் அநேகருடைய வாழ்க்கை வீணாவதை பார்க்க முடிகிறது. கடைசியில் அவசரத்தில் ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு திருமண காரியம், ஏதோ ஒன்று கிடைத்தால் போதும் என்று சொல்லி நம்முடைய தேடுதலில் சோர்ந்து போய் எதையோ ஒன்றை நாம் அடைந்து வாழ்வு வேதனைக்குரியதாய் மாறுவதை நாம் பார்க்க முடிகிறதுங்க. ஆனால் வேதம் ரொம்ப அழகை சொல்லுகிறது, நீங்கள் தேடினால் கண்டடைவீர்கள். அப்படி என்ன அர்த்தம்? எங்கே தேட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இதில் எழும்புகிறது. நாம் தேடி தேடி பார்த்தோம், சோர்ந்து போய்விட்டோம். தேடி தேடி வாழ்க்கையில பலவீனங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீங்கள் நிச்சயமாய் கண்டடையத்தக்கதாக உங்களுக்கு அற்புதங்கள் உண்டாகும். நீங்கள் வாஞ்சிக்கின்ற உங்கள் வாஞ்சை நிறைவேறும், உங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறும் என்று சொல்லி தேவன் ரொம்ப அழகை வெளிப்படுத்துகிறாருங்க. எங்கே தேட வேண்டும் தெரியுமா? கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் தேடுகிற பொழுது நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கிறதை பார்க்க முடிகிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ரொம்ப அழகை சொல்லுகிறார். உபாகம புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை அவர் அழகை வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தைக்குள் என் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறபடினால இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யுங்கள், உன் இருதயத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாருங்க. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தைக்குள்ளதான் பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை தேடுவதிலே நல்ல கவனிங்க. இந்த காரியத்தை நாம் வாஞ்சையா இருக்க வேண்டும். ரொம்ப அழகை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம் இருக்கு பாருங்களேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேட வேண்டும் என்று சொல்லி முதல்ல எதை
எதை தேடணுமா? கர்த்தருடைய ஆளுகையை தேட வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். இரண்டாவது நீதி, தேவனுடைய வார்த்தைகள் புதைந்திருக்கிற அந்த நீதி இருக்கு பார்த்தீங்களா, அதை நாம் தேடும்படியாக தேவனாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏன்னா நம்முடைய நீதி வேறு. நாம் சுயநலம் உள்ளவர்களாய் நமக்கு தேவைப்படுகிற காரியத்தில் மட்டும் ஓடிக்கொண்டிருப்போம். நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்று ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அழகை சொல்லுகிறது. நம்முடைய நீதியின்படி தேடாமல் தேவனுடைய நீதியில் நாம் தேட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப அழகாய் சொல்லுகிறாருங்க. ஏன்னா கர்த்தருடைய நீதியையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் குறித்து வாஞ்சையா இருக்கின்ற பொழுது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது அழகாய் நமக்கு தானாய் வந்து சேரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை குறித்து நீ கவலைப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். நல்ல வேளை, நல்ல திருமண காரிய, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, இது தேவன் பூமியில் நம்மளுக்கு கொடுக்கும்படியாக முதல்ல அவர் நமக்கு வைத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய ஆளுகையை நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறாருங்க. கர்த்தரின் ஆளுகை, அதற்குள் தான் ஆசீர்வாதம் உள்ள பொக்கிஷங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை கொடுக்கும், ஒரு நாளும் வேதனையை கூட்டாது என்று ஆண்டவர் சொல்றாருங்க. வேதனை இல்லாத கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா? இல்ல உலகம் தருகிற ஆசீர்வாதங்கள் பலவிதமான கஷ்டங்களை உண்டாக்குகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஒரு நாளும் வேதனை கொடுக்காது. அப்ப வேதனை இல்லாத மகிமையின் ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் கண்டடைய தக்கதாக நாம தேடணும். தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆளுகைக்குள் அவை அனைத்தும் இருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கண்டடையத்தக்க சமயத்தில் தேடு என்று சொல்லுகிறார். இது தேடுகிற காலம். எங்கே தேட வேண்டும்? எதை தேட வேண்டும்? கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்கிற கர்த்தருடைய மகிமையை தேட வேண்டும், தெய்வத்தினுடைய வல்லமையை தேட வேண்டும், தேவன் யார் என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவர் வேறு எங்கேயும் நமக்குள் இருக்கிறவராகத்தான் இருக்கிறார். அவருடைய நீதியை தேட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே இவைகளை தேடி கண்டுபிடிச்சு வைத்துக் கொள்ளுங்களேன், உலகம் நமக்கு அடிமையாய் மாறிவிடும். உலகத்துல போட்டி போட்டு போராடி நம்ம தோற்றும் போக மாட்டோம், போராடி வேதனை அடைய மாட்டோம். ஏனென்றால் கர்த்தர் நமக்குரிய காரியங்களை நமக்காய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடியினால தேவ சமூகத்திலே வந்து தேடுகிற பொழுது அழகா இந்த வார்த்தை சொல்லுகிறதுங்க. நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஏசாயா 34:16 வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி தேடி வாசிக்கணுமாங்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஒரு விடுதலை, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா உலகத்துல தேடாதீங்க, ஊழியக்காரரை தேடி தேடி போகாதீங்க, எந்த மனுஷரை முக்கியத்துவப்படுத்தி ஓடாதீங்க. உதாரணம் சொல்றேன்னு, ஒரு பிரச்சனை வந்த உடனே முதல்ல நம்ம யாரை தேடுறோம் தெரியுமா? அநேக தேவ பிள்ளைங்க ஊழியக்காரர்களை தேடுகிறார்கள். யாருக்காவது ஊழியக்காரர்கள் போன் செய்து, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை, அம்மா எனக்கு இந்த பிரச்சனை, நான் என்ன செய்ய என்று சொல்லி முதலிடத்தில் ஊழியக்காரர்களை வைத்து நல்ல கவனிங்க. இதுதான் விக்கிரகம். விக்கிரக ஆராதனை என்ன தெரியுமா? கர்த்தரை வெட்டி விலகி கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்தில் நல்ல கவனிங்க, மனுஷரை கொண்டு வைக்கிறவர்கள கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல மனிதர்களையோ பொருட்களையோ அந்த உங்களுக்கு எதையெல்லாம் தூக்கி மேல வைக்கிறீங்களோ அவைதான் விக்கிரகம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். விக்கிரகம் என்றால் என்ன? தேவனை விட்டு விலகி நாம் உலக பொருட்களையும் உலக மனிதர்களையும் நல்ல கவனிங்கள தேவன் இருக்க வேண்டிய இடத்துல தூக்கி வைக்கிறோம் பாருங்கள. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஐயா நான் இதுவரைக்கும் தவறாய் தேடி ஓடிட்டேன், ஆனா இன்றைக்கு நான் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்பதை அறிந்து இந்த கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்க போகிற ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய புத்தகத்தில் இருக்கிறது, விடுதலை தேவ வசனத்திற்குள் இருக்கிறது, மகிழ்ச்சி தேவ வசனத்திற்குள் இருக்கிறது, சமாதானம் சந்தோஷம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிறபடினால நீங்க தேடி 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 நீங்க வாசித்துக் கொண்டிருங்க. சில சொல்றாங்க, புரியலையே பிரதர், புரியாட்டாலும் பரவாயில்ல, வாஞ்சித்து வாசியுங்கள், பிரியமாய் வாசியுங்கள். நீங்கள் இந்த வார்த்தைகள் தேட 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 உங்கள் ஆசீர்வாதங்கள் ஒன்றும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு எடுத்து தருவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னா வாஞ்சையோடு கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிற தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய நீதியை நீங்கள் தேடி அதை பெற்றுக் கொள்ளுங்க. உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத சமாதானம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது, எங்கேயும் கிடைக்காத சுகம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது, எங்கேயும் கிடைக்காத சந்தோஷம் தேவ வார்த்தைக்குள் தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது.
இருக்கிறபடியினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் தேடுங்கள், நிச்சயமாகவே கண்டடைவீர்கள். சூப்பர், சூப்பர். கலங்காதீங்க. கண்டிப்பா நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்கள் கண்கள் அவரை நோக்கி பாருங்கள். தேடி வாசியுங்கள், தேடி வாசியுங்கள். சர்ச் பண்ணுகிறோம், எதையெல்லாம் சர்ச் பண்ணுகிறோம். கூகுள்ல போய் ஐயா அதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம், இதுக்கு என்ன செய்ய? ஒரு சின்ன ஒரு காயம், ஒரு வியாதி வந்தா கூட அது கூகுள்ல போய் இது என்ன வியாதி இருக்குது, இதற்கு என்ன டேப்லெட் கொடுக்கலாம் என்றெல்லாம் சொல்லி இன்னைக்கு நீங்க தேடுறீங்க பாருங்களேன். ஏதோ ஒரு நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தேடி நீங்க அநேகர் வீணாகி விடுகிறார்களே. ஆனா தேவையானது ஒன்று தாங்க, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய நீதி. இதை முதலாவது தேடுவோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். கண்களை மூடும். பிதாவே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நான் பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய வேத சத்தியத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் உடைய ஆளுகைக்குள் நாங்கள் கண்டடைத்தக்கதாய் எங்கள் கண்களை துறப்பீராக. ஆகாரின் கண்களை திறந்த எங்கள் ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் கண்களை திறக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தரின் மகிமை வெளிப்படுவதாக பெரிய காரியங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கருமையானவரை பயப்படாது, நிச்சயமாய் நீங்கள் கண்டடைவீர்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம். ஆமென், ஆமென்.